போன மேல நான் ஏற்கனவே யூடியூப் கிட்ட ஒரு அப்பீல் கொடுத்திருந்தேன். அந்த அப்பீல் ரிஜெக்ட் செய்யப்பட்டது. ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு த சேனல் ஸ்டோரிஸ் பை ஜெகன். கடந்த சில வாரங்களாக இந்த சேனல்ல நீங்க எந்த வீடியோஸுமே பார்த்திருக்க மாட்டீங்க. அதற்கு காரணம் எனக்கு தொடர்ச்சியாக வந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக், கண்டென்ட் பாலிசி வயலேஷன்ஸ். இது காரணமாக யூடியூப் சில நாட்கள் என்னுடைய சேனலுடைய அப்லோட் பட்டனை டிசேபிள் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரைக்ஸ் தொடர்ந்து வர வர இப்பொழுது எனக்கு யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்லேருந்து என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் சேனல்ல நான் வந்து ரோட் ரூல்ஸ் அண்ட் அவேர்னஸ் பத்தி தான் வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். இப்ப நானே ஒரு வண்டி எடுத்துட்டு கேர்லெஸ்ஸா ரோட்ல ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி, "இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் வண்டி ஓட்டாதீங்க" அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. யாரோ ஒருத்தர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? ரோட்ல சில சைன் போர்ட்ஸ், சில ரோட் சைன் மார்க்கிங்ஸ் அண்ட் கட் ரோட்ஸ் இத பத்தியெல்லாம் நமக்கு தெரியாதனால தான் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது. இத அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் நான் ஒவ்வொரு கன்டென்ட்லயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுல ஒரு சினாரியோவ எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வெரி ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு வீடியோவ எடுத்து நான் ரீயூஸ் பண்ணுவேன். அவங்களுடைய கன்டென்ட்ட நான் ரீயூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு YouTubeல காப்பிரைட் ஸ்ட்ரைக் எனக்கு குடுப்பாங்க. இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் தொடர்ச்சியா வரும்போது, நம்மளுடைய அப்லோட் பட்டன் டிசேபிள் செய்யப்படும். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் வரும்போது, சேனலே ரிமூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுக்கு யூடியூப் சைட்ல இருந்து 2 ஆப்ஷன் தான் நமக்கு குடுத்திருக்காங்க. ஒண்ணு, நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ, அதாவது காப்பிரைட் கன்டென்ட் இருக்கிற வீடியோவ நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இல்ல அப்படின்னா, நமக்கு யார் காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுத்தாங்களோ, அவங்க அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்க திரும்ப பெறணும். போன மேல நான் ஏற்கனவே யூடியூப் கிட்ட ஒரு அப்பீல் குடுத்திருந்தேன். அந்த அப்பீல் ரிஜெக்ட் செய்யப்பட்டது. ஏன்னா என் சேனல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கிற கன்டென்ட் ஆல்ரெடி இருந்தது. சோ நான் அடுத்த அப்பீல் யூடியூப் கிட்ட போகணும் அப்படின்னா, என்னோட சேனல்ல இருக்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்ல கன்டென்ட் பாலிசி வயலேஷன் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் அப்பீல் பண்ணணும். அதுக்கு எனக்கு குடுத்த டியூரேஷன் 90 டேஸ். சோ நான் நெக்ஸ்ட் அப்பீல் வந்து ஆகஸ்ட்ல தான் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி என் சேனல்ல இருக்க இந்த மாதிரி கன்டென்ட்லாம் நான் கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த அப்பீல் வந்து அக்செப்ட் செய்யப்படும். அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா வீடியோஸ் வரும்.